வணக்கம். எல்லாருக்கும் எலெக்சர் மிக்ஸ் குடும்பத்து அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எலெக்சர் மிக்ஸ் எடுத்து இப்போ நான் 4 மாசம் ஆயிடுச்சுங்க. 4வது மாதம் இது. எனக்கு அநேக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது அடுத்து எனக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ யாருக்குனாக்கா எங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கேன், அப்புறம் என் மகளுக்கு, எல்லார் மூலமாவும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது. இனிமேனாக்கா இன்னும் புதுசா இப்போ என்னுடைய தம்பி ஒய்ஃப் கொடுத்துருக்குறேன். அவங்க 2-3 நாளைக்கு முன்னாலதான் ஸ்டார்ட் பண்ணாங்க போல தருது. இன்னும் அவங்களுடைய ரிசல்ட் என்னவோ தெரியல. தென் அப்புறமா பரவாயில்லங்க. எனக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்னாக்கா கால் வலி, ரொம்ப சயாட்டிக் பெயின், அப்புறமா இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனு அதெல்லாம் இருந்ததுங்க. இப்போ பூர்ண குணம் அடைஞ்சிருக்குது. எங்கன்னா போயிட்டு காலையில இருந்து எங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, சர்ச் எல்லாம் போயிட்டு வந்து கூட எனக்கு டயர்ட்னஸ் இல்லைங்க. டயர்ட்னஸ் முன்னெல்லாம் கொஞ்சம் எங்கன்னா போயிட்டு வந்தோடனே படுத்துடுவேன், இல்லை ரொம்ப வலிக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க மேம். இப்போ பரவாயில்ல. நல்லா தூக்கம் வருது. முன்னெல்லாம் தூக்கத்துக்கு கொஞ்சம் 3 முறை இல்லை 4 முறை இதுக்கு யூரின் வாஷ்ரூம் போவோம் நைட்ல. இப்போ ஒரே ஒரு முறை தான் இப்போ எழுந்து போறேன். அப்புறம் இவருக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கு, அவரு கூட ரொம்ப காலில் ஒரு மாதிரி அவருக்கு இது நீரோபட்டிக், அது என்ன இதுன்னு வாங்க, நீரோபட்டிக், அந்த காலில் ஒரு மாதிரி நம்னஸ் இருக்குங்க. இப்போ அந்த நம்னஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. பரவாயில்ல. எங்க சம்மந்தி அவங்களுக்கு கொடுத்துருக்குற, அவங்களுக்கு ஒரு நாள் 3 நாள் நல்லா இருப்பாங்களாம். திருப்பி இன்னும் ஒரு 3 நாள்ல கொஞ்சம் வலி ரொம்ப வருது, எனக்கு தாங்க முடியாத வலி வருது, இந்த கால் வலி. அது என்னத்துக்குன்னு கேட்டாங்க. இல்ல, நீங்க கண்டினியூஸா எடுங்கோ, அப்புறமா சரியாயிடும். அது கொஞ்சம் அந்த வலி வர்றப்போ அந்த டாக்ஸின் எல்லாம் வெளியே வருது, அதுக்குதான் காரணம்ட்டு நான் சொன்னேன். கேக்குதுங்களா மேம் நான் பேசுறது? ஹலோ. Yes, yes, continue, ma'am. Yeah. ஓகே. அதான் சொன்னேன். அப்புறமா என் மகளுக்கு கூட சொல்லி இருக்கிறேன். அவளும் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கிறா. இன்னும் அநேக பேருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. என்னுடைய டெஸ்டமனிய அவங்க கேட்டுட்டு உனக்கு நல்லா இருந்தாதான் நாங்க எடுக்குவோன்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன், நான் பூர்ணமா குணம் அடைஞ்சிருக்கிறேன். அப்புறம் எங்க ஹஸ்பண்டு கூட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. டயாபெட்டிக், அவரு 30 இயர்ஸ் இருந்து இருக்குதுங்க அவங்க டயாபெட்டிக், நோன் டயாபெட்டிக் அவரு. ஆனாக்கா இப்போ கண்ட்ரோலுக்கு வந்திருக்குதுங்க. ஃபாஸ்டிங்ல என்னைக்குமே வராது அவருக்கு, கம்மியா. இந்த முறை தான் 102, 101 வந்ததுங்க அவருக்கு ஃபாஸ்டிங்ல தான் எப்பவுமே கரெக்டா வரணும்ட்டு அவங்க டாக்டர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஃபாஸ்டிங்ல பரவாயில்ல. யூனிட் எப்படின்னாக்கா 30 யூனிட் எடுக்குவாரு இன்சுலின். காலையில 30 யூனிட், சாயங்காலம் 30 யூனிட். இப்போ யூனிட்ஸை நான் குறைச்சிட்டு வரேன். ஒரு 20 கொடுக்குறேன் ஒரு முறை 20 நைட்ல கூட கொஞ்சம் கம்மி கொடுக்குறேன். அது கூட மருந்து சாப்பிடுவாங்க, கிளைகோமெட்ன்றது, கிளைசிடு, அந்த மாதிரி மருந்துங்களை நிறைய சாப்பிடுவாங்க, மாத்திரைங்களை. இப்போ மாத்திரைய ஒரு பாகம் நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கம்மி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பரவாயில்லங்க. அவரு கூட நல்லா ஆக்டிவா இருக்கிறாரு. அவருக்கு வயசு 72 அவருடைய ஏஜ். இப்போ எங்களுக்கு இவ்வளோ நல்லா இந்த எலெக்சர் மிக்ஸ்னால எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுக்காக அதை அறிமுகப்படுத்தி இருக்கிற பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், இது எங்களுக்கு ரொம்ப இது சொல்லியிருந்து டாக்டர் ராஜன் சார், அவரு தான் எங்களுக்கு எல்லாம் இதை எடுத்துரைச்சு, இது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி பொருளுங்களெல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு அது இதாகுதுன்ட்டு சில ஐட்டம்ஸுங்களை சொல்லியிருந்தாங்க. அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே நான் ஃபாலோ பண்ணின்னு வரேங்க. இன்னைக்கு கூட நான் நான்வெஜ்ல சிக்கன்னு வேற எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாதீங்க, அதெல்லாம் சாப்பிடாதுன்னு உங்களுக்கு இதாகும்னுட்டு நான் பரவாயில்லைங்க, வெஜ்ஜு சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேங்க, ஆரோக்கியமா இருக்கிறேன். முடி கொட்டுதல் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டு இருக்குது எனக்கு. எவ்வளவு தலைக்கு எண்ணெய் வச்ச உடனே ரொம்ப முடி கொட்டுங்க எனக்கு. இப்போ ஒன்னும் இல்லை, எண்ணெய் வச்சு குளிக்கிறேன், ஒன்றும் முடி கொட்டுறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாதம் எரிச்சல் இருக்கும். ஒரு முறை காலு நின்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி காலில்
ஒரு மாதிரி சென்சேஷன், ஒரு மாதிரி எப்படியோ சொல்லவே முடியல. அது நெகங்கள்லாம் ஒரு மாதிரி கால்சியம் நவ ப்ராப்ளம்னால எனக்கு அப்படி இருக்கும். இப்போ நல்லா இருக்கிறாங்க மேம் எனக்கு. ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி. அவர் தான் அறிமுகப்படுத்தான். அப்புறம் என்னுடைய மருமகளுடைய ஃப்ரெண்டு பிரான்ஸ்னா, மேரி பிரான்சன், அவங்க தான் என்னை ரொம்பவே அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது. என்ன, நீங்க எடுங்க ஆண்டி, நீங்க எடுத்த பிறகு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னுட்டு. அந்த கால் வலியில இருந்து அந்த சயாட்டிக் பெயின்ன்றது ரொம்ப நான் அனுபவிச்சேங்க. அந்த பெயின்ல இருந்து நான் விடுதலையா இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த நிஷா மேடம் அவர்களுக்கு, நீங்க சொல்ற அந்த வெட்னஸ்டே மீட்டிங்க எல்லாரும் கேட்குமாறு நான் ரொம்பவே கேட்டுக்கிறேன். எனக்கு வெட்னஸ்டேஸ்ல தான் நீங்க சொல்றது ரொம்ப, வெட்னஸ்டே முக்கியமா ஃபர்ஸ்ட் கேட்கறது. அது ஆயிட்ட பிறகு ஃப்ரைடே கேட்க சொல்லியிருக்கிறேன், சண்டே. முக்கியமா 3 மீட்டிங் கேட்ட பிறகுதான் நீங்க இந்த அமிர்த கலவையை எடுக்கணும்ன்றத நான் உறுதியா சொல்லியிருக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நிர்மலா மேம், சொல்லுங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சூப்பர் ஆயிட்டுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன Yes. ஏஜ் மேம்? Now I am 69. ஓ மை காட், என்ன வார்த்தை! தங்கத்துல பொறிக்கும் இந்த வார்த்தையை. எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு 69 இயர்ஸ் பியூட்டிஃபுல் லேடி வந்து கமிட்மெண்ட் கொடுக்கும்போது, காம்ப்ளிமெண்ட் அது மாதிரி கொடுக்கும்போது மைண்ட் ப்ளோயிங் மேம். Thank you. ஓ மை காட், இங்க நான் 197 மெம்பர்ஸ் இருக்கோம். Thank விமென்ஸ் you. பியூட்டிக்கு கேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் வந்து ஏஜ் ஆக ஆக பாத்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் டைம் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் உமன்ஸோட ஹேர் அப்படிங்கிறது அப்படியே Yes. இதாகும். யா, சோ இந்த ஏஜ்லயும் வந்து ஒரு ஒரு ஹேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இட்ஸ் வெரி கிஃப்டட் ஃபார் விமென்ஸ், இல்லைங்களா? Thank you. என் பேர யா, குழந்தை சொல்லுவா, எப்ப பாரு அம்மாச்சி உங்க தலை மண்டெல்லாம் தெரியற மாதிரி ஆயிட்டு இருக்குதுன்ட்டு எப்பவும் என்ன முன்ன சொல்லுவா. இப்போ எனக்கு அந்த இது பிரச்சனை இல்லைங்க. மண்டை, அந்த மண்டை தெரியற மாதிரி எனக்கு தலையில முடி இல்லாத இருந்ததுங்க மேம், நிஜமாவே. இப்போ பரவாயில்லைங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நான் அப்ப தேங்க்யூ சோ சொல்லுவேன், எனக்கு வயசு ஆயிடுச்சுமா, எனக்கு வயசு ஆயிட்ட பிறகு நானு இப்ப அம்மாச்சி மச். பாட்டி தானே ஆயிட்டு இருக்கிறேன், நான் எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு வந்ததுக்கு சொல்லுவேன். அப்புறம் நிர்மலா மேம் பாத்தீங்கன்னா இந்த 4 மந்த்ல 30 இயர்ஸ் பிளஸ் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆர் Thank சச் எ யங். தேங்க்யூ சோ மச் மேம். thank you மேம், தேங்க்யூ. யா, ஆக்சுவலி நிர்மலா மேம் பாத்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் a குட் வைப் அண்ட் இன்ஸ்பிரேஷன். எஸ்பெஷலி எதுல அப்படின்னா, ஒரு 69 இயர்ஸ் உமன் வந்து தன்னுடைய ஹெல்த் கான்சியஸ் பண்றதுலயும் அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து, அவங்க ஹஸ்பண்ட் கிராசிங் 75 above ஐ திங்க், அவங்கள கேர் இந்த எலிக்ஸமிக்ஸ் மூலமா அவ்வளோ ஒரு கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய டெஸ்டிமோனி. அதுதான் அவங்க ஒவ்வொரு மந்த்துமே வந்து அவங்களுடைய ப்ரொக்ரெஷனை நம்ம பார்த்து